விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா, 3 வருட பலன்கள், அடுத்த வருகின்ற 3 வருட 2025, 2026, 2027 இந்த 3 இயர்ஸ் ப்ரெடிக்ஷன் எதுக்காக அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் என்ன ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம், உங்கள் திருமணம், உங்களுடைய திருமண வாழ்க்கை, அதன் பிறகு உங்களுடைய உடல்நிலை சார்ந்த ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், இல்லை ஹெல்த்து எப்படி கொண்டு போகும், வெல்த் எப்படி இருக்கும், உங்களுடைய புத்திர பாக்கியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். ஃபாரினில் இருக்கிறவங்களும் இந்த பதிவு முக்கியமானது, நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பதிவானது உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற கோச்சார ரீதியாக 4 கிரகங்கள், சனி, ராகு, கேது, குரு அப்படின்ற ஒரு வருடத்துக்கான கோச்சார பலன்கள் இந்த 4 கிரகத்தின் அடிப்படையில் பொதுவாகவே கணிக்கப்படுறது. அந்த கணிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு முழு விவரமாக இந்த காணொலியில் கொடுத்துருக்குறேன். இதை முழுக்க பாருங்கள். நான் உங்களுடைய ஆஸ்ட்ரோ சஃப்னா ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோலேருந்து சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்கள் வீடியோஸ்னால மிகப்பெரிய அளவில் பயன் பெறுவீங்க அப்படின்றது சொல்லி இந்த முழு பதிவை உங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். 2024, 25 எப்படிப்பட்ட பலன்கள், சனி 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறதும், ராகு 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறதும், கேது 12ஆம் இடத்துல விரயத்துலேருந்து லாபத்துக்கு போகுது, குரு 8ஆம் இடத்துல அஷ்டம குருவாக இருந்த குரு இப்போ 9ஆம் இடத்துக்கு போகுது. இப்போது இந்த 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு சனி போகும்போது சனியானவர் உங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறார், இந்த 2025 சனியும் 5 to 6ஆம் இடத்துக்கு போகிறது, 2026 6ஆவது இடத்துல தான் இருக்கார், 2027 சனி 6ஆம் இடத்துல தான் இருப்பார். இப்படி இருக்கும்போது இந்த சனி 6ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த பார்வைப்படுகின்ற இடத்துனாலே இருக்குது. சனி 6ஆம் இடத்துல இருக்கும்போது நோய், எதிரி, கடன், ஏதாவது ஒரு விஷயங்களை கொடுத்து அதை கொடுமைப்படுத்துவார் அப்படிங்கிறது தான் உண்மை. எப்படி முதல்ல எடுத்தோடனே என்னங்க எப்படி சொல்கிறீங்க, அது பார்வை பலமும் இருக்குல்ல. 6ல் உள்ள சனி கெட்டதை கொடுத்தாலும் உங்களுக்கு நோயை கொடுத்தும் கஷ்டப்படுத்துவார், இல்லை எதிரியை கொடுத்து கஷ்டப்படுத்துவார், இல்லை கடனை கொடுத்து கஷ்டப்படுத்துவார். ஆனாலும் என் பெருமான் சிவனை நீங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்த்து வர்றது நல்லது நடக்கும் ஆன்மீக ரீதியாக. ஆனால் 6ல் சனி வரும்போது எந்த வகையில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பார்த்துக்கணும், உங்கள் கடனை உங்கள் கை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அதே மாதிரி எதிரிகள் எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும், அவங்க நமக்கு தெரியாமல் மறைமுகமாக பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னா, இறை வழிபாடு தான் பண்ணணும் இதுக்கு. ஏன்னா முன்னாடி நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம பலன் சொல்ல முடியும், பின்னாடி நடக்கிற விஷயத்துக்கு இறைவன் மட்டுமே நம்மளுக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அது பார்க்குற பார்வையிலையும் பலன் அதிகன்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா, சனி 8, 12, 3 அப்படி 3 இடத்தையும் பார்க்குறார். அப்போ இந்த காலகட்டத்தில் மாற்றுப்பாலினத்தினரும் அசிங்கப்படுறது, அவமானப்படுறதுலாம் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் இந்த 2025. அதே மாதிரி 12ஆம் இடத்துல விரயத்தையும் பார்க்குறாரு. இதை சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது, இல்லாட்டினா ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். 3ஆம் இடத்தையும் பார்க்கும்போது புது முயற்சியில் தோய்வு, இல்லை தைரிய வீரியமாக இருக்கிறது, ஜெயம் பெறுறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்லி இந்த சனியோடைய பலனை சொல்கிறேன். அடுத்தது ராகு பாக்கியத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைமையா அப்படின்னா புத்திர தடையை கொடுக்கலாம். அடுத்தது கேது 12ஆம் இடத்துல 11ஆம் இடத்துக்கு போகும்போது ஆன்மீக வழியில் நாட்டம் உள்ளவர்கள், ஆன்மீக சார்ந்த விஷயங்களை பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். சில பேர்த்துக்கு லாபம் வரும். குரு 8ஆம் இடத்துலேருந்து 9, இது தான் மெயின். அஷ்டம குருவிலேருந்து மாறி பாக்கிய குருக்கு வரும்போது தான் உங்கள் பாக்கியத்தை அதிகமாக கொடுப்பார். இந்த குரு பார்க்கும்போது ரொம்ப நல்லது. அந்த 9 குருவில் வர்றது மட்டும் பாக்கியம் கிடையாது, அது பார்க்குற பார்வை 1, 3, 5 அப்படி 3 இடத்தையும் பார்க்குறார். அப்போ லக்னக்காரையும் பார்க்குறார், உங்கள் ராசிக்காரரையும் பார்க்குறார், அதே மாதிரி உங்கள் உபஜயஸ்தானத்தையும் பார்க்குறார். சனி எங்கே பார்த்தார், 3ஆம் இடத்தை தானே பார்த்தார், அது மாதிரி குருவும் 3ஆம் இடத்தை தான் பார்க்க போகிறார். அப்படிங்கும்போது சனியால் வருகின்ற அந்த தடை தாமதங்கள், புது முயற்சியில் வெற்றி அப்படிங்கிற ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால நிவர்த்தி ஆச்சு இந்த பிரச்சனை. அதே மாதிரி 9ஆம் இடத்துலேருந்து 5வது இடத்தை பார்க்குறார்.
அப்படிங்கும்போது புத்திர பாக்கியமே இல்லை, சனினால் புத்திர பாக்கியம் இல்லை, ராகுனால புத்திர தடை இருந்தாலும் குரு வந்து அந்த 5ஆம் இடத்தை பார்க்கணும், புத்திர தடை நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். பொதுவாக அப்புறம் இந்த 2025 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5ஆம் இடத்து சனியும் ராகுவும் பிரச்சனைகளை கொடுத்தாலும் குருவானவர் காப்பாற்றவே வரார். அப்படிங்கும்போது இது ஆவரேஜான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். 2025 2026 அதே கோச்சார பலன்கள் தான். சனி 6ஆம் இடத்துலையும், ராகு 5ஆம் இடத்துலையும், கேது 11ஆம் இடத்துலையே தான் இருக்கும். குரு 9லேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. 10ஆம் இடத்துக்கு போகும்போது 3 இடத்துல பார்வை எடுக்கிறவங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறார். அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் இடத்திலான சுபபோக வாழ்க்கைக்கும் வீடு மனை அப்படிங்கிறதெல்லாம் வாங்கக்கூடிய நிலை, அப்புறம் தாயார் வழியில் நல்ல விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது அதெல்லாம் நடக்கும். 10ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது நோய் எதிரி கடன் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து சனி பார்க்குறாரு வராருங்கும் போது அந்த இடத்த பார்க்குறார் குரு. அப்படிங்கும்போது நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். 2026 ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. 2027 சனி 6ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்படியே ராகு மட்டும் 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார், கேது 10ஆம் இடத்துக்கு வரார். அதேமாதிரி குரு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல தொழில் குருவிலேருந்து லாபஸ்தானத்துக்கு வராரு. குரு 10ஆம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் தொழில் ரீதியான பிரச்சனைகளும் உத்தியோகத்தில் பறிபோகக்கூடிய பதவிகளும் இருந்தாலும் இந்த 11ஆம் இடத்துக்கு வரும்போது தொழிலில் லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறார். ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கும்போது சனி ஆல்ரெடி நான் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன். ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் சுகபோக வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுப்பார். கேது 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழிலில் ஒரு சில திருப்தி இல்லாத நிலைமை, கவலைக்குரிய விஷயங்கள் இதெல்லாமே கேது 10ஆம் இடத்துல கொடுப்பார். குரு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றது இது வரைக்கும் தொழிலையோ உத்தியோகத்திலையோ பிரச்சனை இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல இருந்தார். 11ஆம் இடத்துக்கு வரும்போது லாபத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்வை பலனால் 3, 5, 7 பார்க்குறார். அதாவது தைரியஸ்தானம், புது முயற்சி, இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். 7ஆம் இடத்துல கலத்திர ஸ்தானத்தில் ஒரு நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். திருமண தடையாகலும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் அப்படிங்கிற விஷயம் பிஸ்னஸ் பார்ட்னர் வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். தான் கோச்சார பலன்கள் இருந்தாலும் தசாபுத்தி பலன்களும் உங்களுக்கு பலன் சொல்லும்ன்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா குரு 2025 புத்திர பாக்கியத்தையும் புத்திர சம்பத்துக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு புது முயற்சி, இனம் மொழி தெரியாத ஒருத்தர்களால் நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும், நண்பர்கள் வழியில் லாபம், சகோதர சகோதரி வழியில் லாபம் கொடுக்கும். வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம், வெளிநாடு தொடர்புடைய வருமானம், பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல புண்ணிய காரியங்களை பண்ணக்கூடியதாகவும், தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடியதாகவும், ராசி சுபிட்சைக்கு அனைத்து வகையிலுமே கொடுக்கக்கூடியதாக இந்த 2025 குரு திசையில் உள்ளவங்களுக்கு குரு பலன்கள் கிடைக்கும். 2026 குரு திசை நடக்குது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நான் குரு திசை தாங்க போயிட்டுருக்கு. அப்போ 2026 தொழிலில் முன்னேற்றம், தன குடும்ப வாக்கு, அதாவது பொருளாதார ரீதியாகவும் நன்மை, அதே மாதிரி குடும்பத்துலேயும் சுபிட்சம், மகிழ்ச்சி. அதே மாதிரி உங்களுடைய வாக்கு இது வரைக்கும் உங்களோட பேச்சே கேட்கலைங்க, என்னோடய பேச்சுக்கு மதிப்பு இல்லைங்க, என்னோடய பேச்சை வந்து யாருமே ஒரு பெருசாக எடுத்துக்கலைங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வெற்றி மீது வெற்றி கொடுக்கும். 4ஆம் இடத்துலையும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்களுடைய சொத்து சுகங்கள் அப்படிங்கிறதும் உங்களுடைய வருமானத்தில் அதிகரித்து கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடியதாகவும், உங்களோட சொந்த வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. இது வரைக்கும் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களாம் சொந்த வீடு கட்டுவீங்க. அதே மாதிரி ஒரு மனையாவது கண்டிப்பாக வாங்குவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். 6ஆம் இடத்துக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ரணவேதனையாக பட்டு இருந்த நோய்கள் எல்லாம் மாறும். அறுவை சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் உடல் தேறி நல்ல நிலைக்கு வரும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு கடன் அடைக்கக்கூடிய நல்ல பிராப்தம் அமையும் குரு திசையில் உள்ளவங்க. அதே மாதிரி கடன் கட்டுப்பாட்டுக்குள்ளே, உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கடன் அடைக்கக்கூடிய யோகமும் கிடைக்கும். எதிரிகளால் இவ்வளோ நாள் மறைமுக எதிரிகளால் இந்த சூழ்ச்சி, சூது, சூனியம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ குலதெய்வ அனுகிரகத்தினால நல்ல பலன், கண்டிப்பாக நன்மை ஏற்படும். 2027 அந்த ஆண்டு குரு திசை நடந்துட்டுருக்குறாங்க அப்படின்னா லாப குருவாக வராரு. உங்கள் தைரியம், அது வீரியம் அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும், இளைய சகோதர வழியில் நல்ல மாற்றங்களும், நண்பர்கள் வழியில் உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும்.
நிறைய பேருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பிரயோஜனம் இல்லாமல் இருங்க, இந்த காலத்தில் பிரயோஜனப்படுவாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் குழந்தைங்களால் நிம்மதியே இல்லைங்க, குழந்தைங்க வழியில் பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் அந்த குழந்தைகள் வழியில் நல்ல நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரி கலத்துற வகையில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுபிட்சமான பலன்கள் கொடுக்கும். 2 பேரும் ஒன்றா கூட சேருவீங்க. இல்லை டிவோர்ஸ் ஆயிடுச்சிங்க அப்படின்னா இன்னொரு திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமையும். அடுத்தது சனி திசை 2025, 2026, 2027 அப்படிங்கும்போது நோய் எதிரி கடன் அப்படின்ற ரோக சனிக்கு வராரு. அதனால் பார்வை பலத்தில் கவனமாக இருக்கணும். அசிங்க அவமானம், கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, மாங்கல்ய தோஷம் இதெல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி சுப விரயங்களை கொடுக்கக்கூடியதாகவும், சில இடத்துல வண்டி வாகனத்தில் ரொம்ப கடுமையான இதில் இருக்கும். ஒரு விஷயங்கள் சனி திசையில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்துல ஜெயஸ்தானத்துலேயும் போய் உட்காந்துருக்காதனால உங்கள் முயற்சிகள் எல்லாம் புதுசாக எடுக்காதீங்க, புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க, பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் மிகப்பெரிய கொடுமையை கொடுத்துரும். அடுத்தது புதன் திசை 3 வருஷம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கடன், வம்பு, வழக்கு அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. கேது திசை 2025 மூத்த சகோதர வழியில் சங்கடம் கொடுக்கும். அதே மாதிரி செகண்ட் மேரேஜ் லைஃபு தடை கொடுக்கும், லாபம் வராத நிலையும் இருக்கும். 2026 அதே மாதிரி தான் இருக்கும். 2027 10ல் வந்தபோது தொழிலில் ஒரு சில நஷ்டங்களும் நன்மைகளும் ஏற்படக்கூடியதாக கலப்பு பலன்கள் நடக்கும். சுக்கிர சூரிய சந்திர திசையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் திசை வரைக்கும் சுக்கிர சந்திர செவ்வாய் திசையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாத்துக்கிட்டையும் பார்த்து பேசுங்க, கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. ராகு திசை 2025, 2027 புத்திரதோஷம், புத்திரவல்ல நிம்மதி இல்லாத நிலைமை அப்படிங்கிறது இருக்கும். பேரம்பேத்தி வயலில் மகிழ்ச்சி ஒரு சில பேர்த்துக்கு வயதானவர்களுக்கு இருக்கும். 2027 4ஆம் இடத்து ராகணும், வீடு மனை பிரச்சனை, தாயார் வழி சொத்து உள்ள பிரச்சனை அதெல்லாமே நிவர்த்தி ஆகும். ஆனால் குரு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரார் அப்படின்றது ஒரு விஷயம். 2027 ரொம்ப நல்ல பலன்கள் அது பிறகு ஏற்படும். ராகு திசையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் நல்ல பலன்களும் ஏற்படும். மொத்தத்தில் இந்த 2024, 25, 26, 27 ரொம்ப சுபிட்சமான பலன்கள் எப்போ அப்படின்னா 2025, 27 ஓரளவுக்கு நன்மை பலன்களே ஏற்படும். வழிபாடாக குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்தை மறக்காமல் செய்யுங்க எதாக இருந்தாலும். அதே மாதிரி சுக்கிரஹோரையில் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வாருங்க. உங்களுடைய துலாம் ராசிக்கு அது மிகப்பெரிய நன்மை பயக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் மனோதைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஸ்ரீ பாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.